தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம் வேதம் வேதமும் தமிழ்நாடும் பகுதி 8. மலையாளத்தில் உள்ள நம்பூதிரி பிராமணர்கள் யாவரும் வேதாத்தியனம் செய்வார்கள். லௌகிக பிரவிருத்தி உள்ளவர்கள் கூட இளமையில் வேதாத்தியனம் பண்ணினவர்களாகத்தான் இருப்பார்கள். EMS நம்பூதிரிபாத் என்று முதன் மந்திரியாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர் கூட பால்யத்தில் அத்தியனம் பண்ணியவர்தான். சமீப காலம் வரை அங்கே பிரம்மச்சாரிகள் கௌபீனம், கிருஷ்ணாஜினம், மாந்தோல், தண்டம், சமிதாதானம் முதலியவைகளை விடாமல் கை கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கூட மாறிக்கொண்டு வருகிறார்கள். எந்த ஜாதியினர் அதிக சிஷ்டர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தவறினால்தான் மிகவும் கீழே போய் விடுகிறார்கள். நம்பூதிரிகளில் ரிக்வேதத்தினர்கள் அதிகம். அவர்களுடைய சுவடி ஒன்றில் ரிக்வேதத்திற்கு பௌழியம் என்றே பெயர் எழுதியிருக்கிறது. அதனால் பௌழியம் என்பது ரிக்வேதத்தின் பெயர் என்று தீர்மானமாக தெரிய வந்தது. அதுதான் தொல்காப்பிய உரைக்காரர் சொன்ன பௌடிகம். சங்கர பகவத்பாதாள் அவதாரம் பண்ணின இந்த நம்பூதிரி வம்சத்தில் இன்றைக்கும் வைதிக ஸ்ரத்தை அடியோடு போய்விடாத பெருமை இருக்கிறது. பல தப்பான மதங்கள் தலைவிரித்தாடிய சமயத்தில் வேத தர்மத்தை மீண்டும் ஸ்தாபிப்பதற்காகவே அவதாரம் செய்ய நினைத்த பரமேஸ்வரன் இருப்பதற்குள் எங்கே வேத அத்தியனமும் அனுஷ்டானமும் நிறைய இருக்கிறது என்று தேடி பார்த்தே கேரளத்தில் காலடியில் ஒரு நம்பூதிரி குடும்பத்தில் அவதாரம் பண்ணினார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் காலத்தில் மலையாள மொழியே தோன்றி இருக்கவில்லை. தமிழ் மொழிதான் அங்கும் இருந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அத்தியந்த சகாவான சேரமான் பெருமாள் நாயனார் காலத்தில் கூட மலையாளம் தமிழ் பாஷை பேசின சீமையாகத்தான் இருந்திருக்கிறது. அவர் தமிழில்தான் திருக்கைலாய ஞான உலா பாடியிருக்கிறார். அவர் மலையாளத்தில் உள்ள திருவஞ்சை களத்தில் இருந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணியவர். திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி என்ற பெயரில் உள்ள பாசுரங்களை செய்த குலசேகர ஆழ்வாரும் திருவனந்தபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்தவர்தான். அப்போதும் தமிழ்தான் அங்கே இருந்திருக்கிறது. இதற்கெல்லாம் முந்தி 2000 வருஷத்துக்கு முந்தி ஈஸ்வரனே சங்கரராக அவதாரம் செய்த போது கேரளம் தமிழ் தேசமாகவே தான் இருந்திருக்கிறது. பாரத நாட்டிலேயே இந்த தமிழ்நாட்டு பகுதியில்தான் வேதம் ரொம்பவும் ஜீவனோடு இருந்தது என்பதால் தான் அவர் அங்கே அவதரித்தார் என்பதிலிருந்து தமிழ் தேசத்துக்கு வேதத்தில் இருந்துள்ள விசேஷமான பற்றுதல் தெரிகிறது. இன்றைக்கு கேரளாவில் ஜாஸ்தி வேதாத்தியனம் இருப்பதற்கு காரணம் ஆதியில் அது தமிழ்நாடாக இருந்ததுதான். அதே மாதிரி சமீபத்தில் தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் வேதாத்தியனம் அதிகம் இருந்தாலும் கூட ஆதியில் ஆந்திரர்களுக்கும் சோழர்களுக்கும் கல்யாண சம்பந்தம் ஏற்பட்ட போது அந்த தெலுங்கு ராஜாக்கள் தமிழ்நாட்டில் இருந்தே ஏராளமான வேத வித்துக்களை அழைத்து கொண்டு போய்தான் தங்கள் தேசத்தில் வைதிக ஸ்ரீயை விருத்தி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஏதோ துர்பாகியவசமாகத்தான் இப்போது மற்ற திராவிட மாகாணங்களை விட தமிழ்நாட்டிலேயே வைதிக துவேஷம் தலை தூக்கி இருந்தாலும் பூர்வத்தில் அந்த சீமைகளுக்கும் வேத வித்தியை இங்கிருந்துதான் போயிருக்கிறது. ஆந்திராவில் திராவிடலு என்று பெயர் போட்டுக்கொள்கிற பிராமணர்கள் ஆதியில் தமிழ்நாட்டில் இருந்து போன குடியினர்கள் தான். தமிழ்நாட்டில் ஆதி காலத்தில் இருந்து வந்திருக்கிற மதம் உள்பட சைவம், வைஷ்ணவம், சாக்தம் முதலிய ஷண்மதங்கள், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம் முதலிய சித்தாந்தங்கள், மந்திர தந்திர ஆகமங்கள் எல்லாமே வேதத்தை ஆதாரமாக கொண்டவைதான். வேத பிராமணியத்தை ஒப்புக்கொள்கிறவைதான். நவீன ஆராய்ச்சிக்காரர்கள் வேதம் வடக்கிலிருந்து வந்ததாகவும் தென்னாட்டில் வேறு மதமும் வேறு முதல் நூல்களும் இருந்ததாகவும் சொல்லி அவர்கள் ஆரியர்கள், இவர்கள் திராவிடர்கள் என்று பெயர் கட்டிவிட்டு சண்டையை கிளப்பிவிட்டிருப்பதற்கெல்லாம் உண்மையாக சம்ஸ்கிருத சாஸ்திரங்களையும் தமிழின் பழ நூல்களையும் ஆராய்ந்து பார்த்தால் ஆதாரமே இல்லை.
சாஸ்திரங்களை மூட நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு ஏமாந்து போகக்கூடாது என்று இந்த நவீன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். கடைசியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்ன என்றால், இவர்கள் தாங்களே பகுத்தறிவோடு சயின்டிஃபிக்காக சொல்கிறோம் என்று அடித்து சொல்லிவிட்டதால் அநேக ஜனங்கள் இவர்கள் சொல்வதையே ஆராய்ச்சி பண்ணாமல் இதுதான் சரி என்று வெறும் நம்பிக்கையின் மேலேயே ஏற்றுக்கொண்டு நிஜமென நினைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். வேத சாஸ்திரங்களில் நம்பிக்கையின் மீதே அனுசரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவற்றை அறிவால் ஆராயக்கூடாதுதான். ஆனால் அவற்றில் நன்றாக பகுத்தறிவோடு ஆராய்ந்து பார்க்கிற பகுதிகளும் உண்டு. அதோடு சேர்த்து சேர்த்து நம் தாய் பாஷையில் உள்ள ஆதி நூல்களையும் அலசி அலசி பார்த்தாலோ இந்த ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிற ரேஸ் தியரி, ஆரிய திராவிட இன பேத கொள்கை, தமிழ் மதம் வேறே என்பதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அடிபட்டு போய்விடுகிறது. இப்படியெல்லாம் நம் தேசத்தில் நல்லதற்கில்லாமல் அநேக தப்பு அபிப்பிராயங்கள், துவேஷம், சாஸ்திரத்தில் அவநம்பிக்கை ஆகியன ஏற்பட்டு விட்டதே என்று வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் போய் இங்கே சமஸ்த லோகங்களுக்கும் சமஸ்த பிராணிகளுக்கும் க்ஷேமத்தை தரக்கூடியதான வேத மரபு மறுபடி நன்றாக தழைக்க வேண்டும். இதுதான் நாம் பரமேஸ்வரனிடம் எப்போதும் செய்து கொள்ள வேண்டிய பிரார்த்தனை. இப்போதே அநேக வேத சாகைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன. மற்றவையும் அழியும்படி விடவே கூடாது. இதைவிட பெரிய டியூட்டி, கடமை எதுவும் நமக்கில்லை. நமக்கிருக்கிற புத்தி பலம், திரவிய பலம், கூட்டுறவு சக்தி எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நாம் பண்ண வேண்டிய காரியம் தற்போது எங்கெங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் உயிரை வைத்து கொண்டிருக்கும் வேத சாகைகள் எல்லாம் அழிந்து போய்விடாதபடி அவைகளுக்கு ஆக்சிஜன் கொடுத்து உயிரூட்டுவதுதான். அனந்தமாக பரவி கிடந்த வேத சாகைகள் ஏற்கனவே நம் அலட்சியத்தால் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு வந்துவிட்டன. இதுவும் அடுத்த தலைமுறைக்கு இல்லை என்ற பெரிய பாபம் நமக்கு சம்பவிக்காதபடி பண்ண வேண்டும்.